இந்த ஆமை தான் பவர் கொடுக்குது அப்படின்ற மாதிரிலாம் சீன்ஸ் சீக்வன்ஸ் எல்லாம் வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஓகே என்னமோ புதுசாக சொல்கிறாங்க, அந்த புதுசாக சொல்கிறதுக்கு தான் இந்த படத்துக்கு வேல்யூ. புதுமையான விஷயத்த சொல்லியிருக்காங்க. கில்லர் வந்து ஏன் கில்லர் ஆனாங்கிற ரீசன் வந்து நல்ல வேலிடாக இருந்துச்சு, சரியாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டோட்டலாக ஒரு மிஸ்டாரிக்கல் மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. அதுலேயுமே கொஞ்சம் லேகாக இருக்க மாதிரி இருந்தது. போயிட்டே இருக்கும், வேற ஒரு இதில் ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது, திருப்பி போயிட்டே இருக்கும், வேறு இதில் ட்ராவல் ஆகிற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஒரு கிரைம் த்ரில்லரில் முக்கியமான விஷயம் வந்து யாரை கொலை பண்ணான்னு சொல்லிட்டு அது இந்த படத்தில் வந்து ரொம்பவே ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய படத்தில் வந்து ஒரு எஸ்கேப் பண்ணுவாங்க, அந்த கேரக்டர் காமிக்காமல் கடைசி எண்டில் வந்து இதான் கேரக்டர் சொல்லிட்டு காமிப்பாங்க. அப்படி இல்லாமல் நம்ம கண்ணு முன்னாடியே கேரக்டர் காமிச்சு ஆடியன்ஸ் யாருமே கெஸ் பண்ணாத மாதிரி அந்த கிளைமேக்ஸை வச்சுருந்தாங்க. எதுவும் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஈவன் ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும் செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும் ரெண்டுமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. யார் அந்த ஊர் த கில்லர் அப்படிங்கிறத கடைசியும் கண்டுபிடிக்க முடியாது, கிளைமேக்ஸை தான் ரிவீல் பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும், நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நல்ல ஒரு கிரைம் த்ரில், எல்லாரும் ஃபேமிலியோடவே பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல லேக் அந்த இல்லை, கிடையவே கிடையாது. படத்தில் மேபி எங்கன்னா லேக் தெரிஞ்சால் கூட பட் எண்ட் ஆஃப் நம்ம படத்தை முடிச்சு வெளில வரும்போது நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கும். நல்ல படம் உண்மையிலேயே.